எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான டிஃபின் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை, அதோட நல்ல காரமான ஒரு இஞ்சி சட்னி. ஸோ வாங்க அதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 10 நீட்ட சிவப்பு மிளகாய், மிளகாயை காம்பு எடுத்துட்டு போடுங்க. பருப்பை ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் பச்சரிசியை சேர்த்து ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதையும் 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் பருப்பும் ஊற வச்ச தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க. பாருங்க, நல்லா ஸ்மூத்தா அரைப்பட்டுருச்சு. இப்போ அரைச்ச மாவை 2 பவுல்ல சமமா ஊற்றி வைக்கிறேன். இந்த மாவை வச்சு நான் 2 விதமான அடைய செய்ய போறேன். அதனால தான் 2 பவுல்ல மாவை பிரிச்சு எடுத்திருக்கேன். கீரை அடை செய்ய நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை மட்டும்னு இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அடை மாவில் சேருங்க. கீரையை கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவை சூடாக்கி 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்பவும் மெலிசா இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்கா இல்லாமல் ஊற்றுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. பொடிசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அடை மேல தூவி விடலாம். இப்ப லேசா தோசை கரண்டியால பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. சூடான வெங்காய அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கீரை அடை மாவுல இருந்து 1 கரண்டி மாவு எடுத்து தவால போட்டு மெதுவா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 அருமையான அடை தோசை ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சூடாக சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இஞ்சி சட்னிக்கு சில பொருட்களை வதக்க போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் தோல் சீவி நறுக்கின இஞ்சி 1/2 கப், 2 வெங்காயம் நறுக்குனது, 6 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 2 துண்டு புளி போடுங்க. மிளகாய் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போடுவோம், அதனால ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக இருக்கும். போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், 1/2 கப் கொத்தமல்லி போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிண்டுங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றுங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறும்.
வதக்கின வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம். நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் அரைக்க போகிறேன். ஆனால் நீங்கள் இதை மிக்சர் ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க. கடைசியாக இதில் ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். நம்ம போட்ட இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ண வெல்லம் போடணும். சட்னி அரைச்சாச்சு. இதில் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க. சாப்பிட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்க போகிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை சட்னி மேலே ஊற்றுங்க. சுவையான இஞ்சி சட்னி இப்போ ரெடி. அருமையான ஹெல்த்தியான அடையோட இந்த இஞ்சி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஈவினிங் டிஃபனுக்கு செய்யலாம், இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.